ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கோவக்காயில் டேஸ்டியான ஒரு வதக்கல் பண்ண போகிறேன். கோவக்காயை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை இனி நீள வாக்கில் கட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோவக்காயை சேர்த்துருக்கேன். கோவக்காயை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு கடைசியாக கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். அந்த கோவக்காயில் பிடிக்கிறதுக்காக தான். உப்பு எல்லா கோவக்காயிலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுட்டு இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் கோவக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த கோவக்காய் வதக்கல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இனி கோவக்காய் வதக்கின மீதி இருக்கக்கூடிய எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இனி மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி, ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வதக்கி வச்சிடக்கூடிய கோவக்காய் இதில் சேர்த்துடலாம். கோவக்காயை அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இப்போ மூடி எடுத்துட்டேன். கோவக்காய் வதக்கல் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த டேஸ்டியான வதக்கல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.